இந்த வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன் 14 பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு முதல்ல பார்ப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் கரண்ட் இயர்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப் டு தி டேட் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட். ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகிறாரு, இந்த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் உள்ள ப்ராஃபிட் ஆர் லாஸை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் கரண்ட் இயர்ஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி என்ன என்ட்ரி கொடுத்து அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு எப்படி என்ன ரிட்டர்ன் பார்ட்னருக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி கொடுக்குறது அப்படின்றது தான் இந்த இது பாருங்கள். when a partner retires in between in an accounting year, his share of the current year's profit or loss up to the date of retirement has to be distributed to him. அதாவது அந்த கரண்ட் இயரில் ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து அப் டு த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் உள்ள ப்ராஃபிட்டை எப்படி ரிட்டையரிங் பார்ட்னருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இட் மே பி எஸ்டிமேட்டட் பேஸ்ட் ஆன் தி கரண்ட் இயர்ஸ் டேர்ன் ஓவர் ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் ஆர் தி ஆவரேஜ் ஆஃப் தி பாஸ்ட் இயர்ஸ் ப்ராஃபிட் மே ஆல்சோ பி டேக்கன் as the base for estimate the current year's profit. இந்த கரண்ட் இயர் ப்ராஃபிட்டை என்ன இயரை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டாக பேஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஆவரேஜ் ஆஃப் பாஸ்ட் இயர்ஸோட ப்ராஃபிட்டோட ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி அந்த பேஸில் கால்குலேட் பண்ணலாம். இல்லைன்னா பேஸ்ட் ஆன் தி கரண்ட் இயர்ஸ் டேர்ன் ஓவரை வச்சு அது வரைக்கும் நடந்த டேர்ன் ஓவர் வச்சு பேஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது அவங்க டிசைட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. எதை பேஸ் பண்ணி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க, பார்ட்னர்ஸ் அவங்கள அக்ரி பண்ணி அதை பேஸ் பண்ணி அதில் என்ன கண்டுபிடிச்சா அது வரைக்கும் உள்ள பீரியடுக்கு எத்தனை மந்த்தோ அத்தனை மந்த் வரைக்கும் அந்த ப்ரொபோர்ஷனேட் எடுத்து அதை ஒரு ஜேர்னல் என்ட்ரியாக பாஸ் பண்ணிடுவாங்க. எஸ்டிமேட் கரண்ட் இயர்ஸ் ப்ராஃபிட். த ஃபாலோயிங் ஜேர்னல் என்ட்ரி பாஸ்ட். என்ன என்ட்ரி பண்ணுவாங்க பாருங்கள். டேட்டு, பர்டிகுலர்ஸு, லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட்டு, கிரெடிட்டு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு டு ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். அதாவது என்ன ஒரு என்ட்ரி புது என்னென்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஷனாக்கும் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை டெபிட் பண்ணி அந்த ரிட்டையரிங் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ க்ரெடிட் பண்ணுவாங்க. ஏன் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் வருதுன்னா, இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்ணான்னு வச்சுங்களேன், 2 அக்கௌண்ட் இருக்கும் இங்கே. பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஃபிக்ஸட் கேபிட்டலாக இருந்தால் கரண்ட் அக்கௌண்ட்டை ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். இப்போ ஃப்ளெக்ஸிபிலிட்டிங் கேபிட்டல் இருந்தால் ஒரே பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். இப்போ தான் அதில் ஓகேங்களா. அது நரேஷன்னா இப்போ என்ன செய்ய திரும்ப பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு கிரெடிட் ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா. நரேஷனில் ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கரண்ட் இயர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் credited to this capital account. கரண்ட் இயரில் உள்ள அந்த ரிட்டையரிங் பார்ட்னர் ஷேரை அவர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் நோட்டு கூட பாருங்கள். இஃப் there is a loss the reverse entry is possible. இப்போ லாஸ் வந்து வச்சுங்களேன், அப்போ இது அப்படியே ரிவர்ஸ் ஆகிற என்ட்ரி. த ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடணும். அதுதான் சொல்கிறாங்க நோட்டில் ரிவர்ஸ் என்ட்ரி வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. Profit and loss suspense account is closed by transferring to the profit and loss account at the end of the accounting period. The profit and loss suspense account இருக்கு, இது என்ன செய்வாங்க, இயர் எண்டில் இந்த அக்கௌண்ட்டை அப்படியே எங்கே மாற்றி விட்ருவாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த டெபிட் க்ளோஸ் ஆயிரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் கிரெடிட் ஆகிட்டு டெபிட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு டெபிட் ஆயிரும். ஓகேங்களா. இயர் எண்டில் க்ளோஸ் பண்ணுவாங்கன்றக்கா நோட் இங்கே கொடுத்துருக்கேன், நோட்டில் கொடுத்துருக்கேன். இல்லஸ்ட்ரேஷன் பாருங்கள். Justina, Nabi and Ritika are partners sharing profits and losses equally ஷேர் பண்ணுறாங்க. எத்தனை பார்ட்னரு? Justina, Nabi and Ritika. அப்போ 1:1 தான் ரேஷியோ. On 31st March 2019 Ritika retires from the partnership firm. இது ஜனவரி டிசம்பர் மாதிரி இருக்குது இந்த ஃபார்மு. அப்போ என்றைக்கு இவர் 31st 3/2019 அன்றைக்கி ரித்திகா ரிட்டையர் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 months தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. இந்த கரண்ட் பீரியடில் ப்ராஃபிட் ஆஃப் த ப்ரீசீடிங் இயர்ஸ் இஸ் as follows. ப்ரீசீடிங் இயர்ஸ் பாருங்கள். 2016 5,000, 2017 10,000,
2018 30,000. அப்போ 3 years ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இதை பேஸ் பண்ணி கூட ப்ராஃபிட்டை எஸ்டிமேட் பண்ணலாம், கரண்ட் இயர் ப்ராஃபிட்டை. ஓகேங்களா? அப்போ 2016க்கு 5,000, 17க்கு 10,000, 18க்கு 30,000. Find out the share of profit. Find out the share of profit for the year 2000. பாருங்க, find out the share of profit to Ritika for the year 2019 till the date of retirement. அவர் வரைக்கும் ப்ராஃபிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இஃப் 2 விதமாக கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அவரோட ரித்திகாவோட ப்ராஃபிட்டை ஸ்டார்டிங்லேருந்து டில் அவர் ரிட்டையர் ஆகிற பீரியட் வரைக்கும் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. 2 மெத்தடில் ரெண்டு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறேன். எப்படி பாருங்கள். ஒன்று வந்து ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கேஸ் என்னென்னா ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் 3 years ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணி ஆவரேஜ் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டை அந்த இயர் ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு அதில் ஒரு ப்ரொபோர்ஷன் இந்த 3 months வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆல்சோ பாஸ் நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ் பை அஸ்யூமிங் தட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ண சொல்கிறதுனால அப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை தான் நம்ம டெபிட்டோ கிரெடிட்டோ பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஆன்சருக்கு வந்துடுவோம் பாருங்கள். சொல்யூஷன் பாருங்கள். சொல்யூஷன் வந்து if profit is to be distributed on the basis of the previous year profit பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்னா ப்ரீவியஸ் இயர் வந்து 2019, அப்போ 2018 தான் பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் வந்து 30,000 1 இயருக்கு கிடச்சிருக்கு. இப்போ 1 இயர் கிடைச்ச ப்ராஃபிட்டை 12ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா டிவைட் பண்ணி 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 months ப்ராஃபிட் கிடச்சிரும். இன்ட்டு அவரோட ஷேர் மட்டும் பார்க்கணும். அது 1/3 ஈக்குவல் ஷேரில் 1:1:1ன்றதுனால இவர ஷேர் 1/3 அவரோட ஷேர் 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 30,000 ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள். ரேகா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் 3 months 30,000 இன்ட்டு 3/12னா 12ஆல் டிவைட் பண்ண 12 months 12ஆல் டிவைட் பண்ணி 1 monthோட ப்ராஃபிட் கிடச்சிரும். இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை 3 months ப்ராஃபிட் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் தானே, அதனால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இன்ட்டு 1/3 ஷேர் அவரோட ஷேர் 1/3 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 2,500 அவர் ஷேர் கிடச்சிரும். இதை ஒரு ஜேர்னல் என்ட்ரி என்ன போடணும் பாருங்கள். டேட்டு, பர்டிகுலர்ஸு, லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட்டு, கிரெடிட்டு என்ன என்ட்ரி போடுறோன்னா மார்ச் 31 அன்றைக்கி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறாங்க 2,500க்கு. டு கிரெடிட் வந்து ரித்திகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 2,000. ஏன்னா ரித்திகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு தானே கிரெடிட் பண்ணணும். ஏன்னா இது ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுனால ரித்திகாஸ் கரண்ட் இயர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கிரெடிட்டட் டு ஹர் கேபிட்டல் அக்கௌண்ட். கரண்ட் இயர் ப்ராஃபிட்டை லாஸ்ட் இயரை பேஸ் பண்ணி இந்த ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லாஸ்ட் இயர் 30,000 இருக்குது பாருங்கள். 2018 அன்றைக்கி 30,000 இருக்குது. இதை பேஸ் பண்ணுறாங்க. இன்ட்டு டிவைடட் பை 12 போட்டால் 1 month ப்ராஃபிட் கிடைக்கும். 3ஆல் மல்டிப்ளை 3 months ப்ராஃபிட் கிடச்சிரும். இன்ட்டு 1/3 அவரோட ஷேரை மல்டிப்ளை பண்ணால் உங்கள் ஷேர் கிடச்சிரும் 2,500. இதை தான் என்ன என்ட்ரி போடுறாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு 2,500 கிரெடிட் வந்து டு ரித்திகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிட்டோம். இதுதான் ரித்திகாஸ் கரண்ட் இயர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கிரெடிட்டட் டு ஹர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ரெண்டாவது மெத்தடு. இந்த ப்ராஃபிட் is to be distributed on the basis of the average profit of past 3 years. Past 3 years ப்ராஃபிட்லேருந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்ன செய்யணும். 3 years ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணால் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிரும். அதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட். அப்போ 3 years பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க. 2016 5,000, 17 10,000, 18 30,000. 3 ஆட் பண்ணுங்கள். 5,000, 10,000, 30,000. 3 ஆட் பண்ணால் 15, 45/3 15,000 கிடைக்குது ஆவரேஜ் ப்ராஃபிட். இந்த 15,000 ரேகாஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் 3 months 15 12ஆல் டிவைட் பண்ணி 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 months ப்ராஃபிட் கிடைக்கும். இன்ட்டு அவங்களோட ஷேர் 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணால் அவங்களோட ஷேர் கிடச்சிடும். 1,250 கிடச்சிருக்கு. அந்த 1,250க்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி 1,250 கிரெடிட் வந்து டு ரித்திகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 2,250. நரேஷனில் ரித்திகாஸ் கரண்ட் இயர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கிரெடிட்டட் டு ஹர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள். இந்த ப்ராஃபிட் என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணுறாங்களோ கண்டுபிடிச்சிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி அந்த ரிட்டையரிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். இது ஃப்ளெக்சுவேட்டிங் மெத்தட்னால. இப்போ வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் இருந்தால் டு ரித்திகாஸ் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு வந்துடும். இது ஃப்ளெக்சுவேட்டிங் மெத்தட்னால டு ரித்திகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுறோம். ஓகேங்களா?
திரும்ப திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரும்ப திரும்ப பாருங்கள், ஈஸி. நீங்கள் எல்லா இல்லஸ்ட்ரேஷன் அரிசியாக நடத்தி உங்களுக்கு நான் போடுறேன். நீங்கள் எல்லா இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு இல்லஸ்ட்ரேஷனே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் சும்மா பார்த்துட்டு ஒரு நாளே இல்லை ஒரு 10-20 வீடியோ கூட போட்டு விட்ருவேன். ஏன்னா உங்களுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தான் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இதை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கிளியராக வந்துருச்சுன்னா எக்ஸசைஸையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நிறையா ப்ராக்டிஸ் கொடுத்துட்டிங்கன்னா எந்த சமம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இது லைஃப்பில் வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு லைஃப்பில் யூஸ் ஆகும். கண்டிப்பாக அக்கௌண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் அக்கௌண்டிங் கம்பல்சரி தேவைப்படும். நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அக்கௌண்டிங்கை கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த லைனில் போயிடலாம். ஓகேங்களா? ப்ரொஃபஷ்னலாக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாவோ ஒரு காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாவோ நீங்கள் போயிடலாம். அதுக்கு நீங்கள் அக்கௌண்டிங்கில் ரொம்ப பேஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் முடியும். அதனால் திரும்ப திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ்.